இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். யோபுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. யோபு உத்தமன் தான், சன்மார்க்கன் தான், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவன் தான். ஆனால் அவன் வாழ்க்கையில் நிறைய பாதிப்பு, நிறைய பிரச்சனை, இழப்பு, கண்ணீர், நோய், தாங்க முடியாத வேதனை. அவனுடைய வாழ்க்கையில் பாருங்களேன், அவன் ஒரே நல்ல சொத்துக்களை இழந்தான், பிள்ளைகளை இழந்தான், சரீர சுகத்தை இழந்தான், மனைவிக்கு கூட அவன் சுவாசம் வேற மாதிரி ஆயிட்டு, அவனுடைய வேலைக்காரங்க அவனை மதிக்கல, அவன் கூப்பிட்டா யாரும் சத்தம் கொடுக்க மாட்டேன்றாங்க, உயிருக்கு உயிராக நேசித்த நண்பர்களும் அவனை தவறாக புரிந்து கொண்டார்கள், முழுவதும் உருக்குலைந்து போயிட்டான். பார்க்கறதுக்கு இப்போ அடையாளமே தெரியாத அளவுக்கு ஆளே மாறிட்டான். இதெல்லாம் ஏன் அப்படின்னு பார்த்தா அவனே சொல்கிறான், நான் பயந்த காரியம் தான் எனக்கு நேரிட்டதுன்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவன் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கும்போது பிள்ளைகள் எல்லாம் அவங்க கூடி சந்தோஷமாக இருக்காங்கன்னா ஏதாவது பாவம் செஞ்சுருப்பாங்களோ, தேவனுக்கு விரோதமாக ஏதாவது செஞ்சுருப்பாங்களோ, உடனே பழி செலுத்து. அப்போ தேவ கோபாக்குன்னு அவங்க மேலே வந்துருமோ, என்ன பயந்தான்னு தெரில. இன்றைக்கி சந்தோஷமாக என் வாழ்க்கை போயிட்டுருக்கு, என் மனைவி என்னை அதிகமாக நேசிக்கிறா, ஒருவேளை அவள் என்னை வெறுத்துருவாளோ அப்படி பயந்தான்னு தெரில. 10 பிள்ளைகள் என் பந்தியை சுற்றிலும் ஒளிவமர கன்றுகளை போல இருக்காங்க, நான் பிள்ளைகள் அற்றவனை போல மாறிடுவனோ, என் பிள்ளைகள்லாம் ஒரு நாள் செத்து போயிடுவாங்களோ அப்படி பயந்தானா என்னன்னு தெரில. 7000 ஆடுகள் இருக்குது, 3000 ஒட்டகம் இருக்குது, 500 ஏர்மாடு இருக்குது, 500 கழுதை இருக்குது. என் ஆட்டெல்லாம் யாராவது பற்றிட்டு போயிடுவாங்களோ, என் ஒட்டகத்தெல்லாம் எல்லாரும் கொள்ளையடிச்சிட்டு போயிடுவாங்களோ, என் கழுதையெல்லாம் யாராவது திருடிட்டு போயிடுவாங்களோ, என் ஏர்மாடுகளெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடுமோ, இப்பெல்லாம் பயந்தானா என்னன்னு தெரிலங்க. இன்றைக்கி நல்லா ஆரோக்கியமாக இருக்கேன், முக கலையோடு இருக்கேன், ராஜ தோரணையோடு இருக்கேன். ஒரு நாள் நான் நோய்வாய்ப்பட்டு என் சரீர பலனை இழந்துருவேனோ, என் முகக்கலையை இழந்துருவேனோ, ஊர் தெரியாமல் போயிடுவேனோ, இப்பெல்லாம் பயந்தானா? அவன் சொல்கிறான், நான் பயந்த காரியம் தான் எனக்கு. அப்போ அவன் மனசுக்குள்ளே இனம் புரியாத ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது. தெய்வ பிள்ளைகளே, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் பயப்படக்கூடாது. நீங்கள் பயப்படுகிறதற்கு ஏதுவாக எது இருந்தாலும் அது சத்துரு உங்களுக்குள்ளே கொண்டு வருகிறான். நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கும். முதல்ல உங்கள் சிந்தையில் அவன் பயத்தை தான் கொண்டு வருவான். அதுக்கப்புறம் அந்த பயத்தினால நீங்கள் பேச ஆரம்பிச்சிருவீங்க. அப்புறம் உன் வாயின் வார்த்தையின்படி உனக்கு ஆக கடவுதுன்னு ஆயிடும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். சங்கீதக்காரன் சொல்கிறான், நான் பயப்படுகிற நாளில் உண்மை நம்புவேன். பயமே வராதா? வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, வரலாம். ஆனால் பயப்படுற ஒரு சூழ்நிலை வந்துட்டா உடனே யாரை நம்பணும்? கர்த்தரை நம்பணும். பைபிள் சொல்லுது, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அவர் எந்த காலமாக இருந்தால், எவ்வளோ பெரிய ஆபத்தாக இருந்தாலும் எவர் பிரசன்ட் ஹெல்ப்பர், உடனடியாக உதவி செய்ய அவர் இருக்கிறார். வேற ஏன் பயப்படணும்? பூமி நிலை மாறலாம், மலைகள் நடுச்சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் நாம் பயப்படும். ஏன்னா தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். என்னன்னாலும் தலைகளை நடக்கட்டுங்க, சூழ்நிலை எதிராக இருக்கட்டும், நினைச்சது ஒன்று இருக்கட்டுமே, ஆனால் கர்த்தர் நடுவில் தான் இருக்கிறார். அவன் என் வலது பரிசத்தில் இருக்கிறார், நான் அசைக்கப்படுவதில்லை. அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளுன்னு பைபிள் சொல்லுது. அப்போ பயத்திற்கு ஒரு நாள் இடம் கொடுக்கூடாது. பைபிளில் நீ பயப்படாத, உன் வலது கரத்தை நான் பிடிச்சிருக்கிறேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன், நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு ஆண்டவர் திரும்ப திரும்ப ஏன் சொல்லியிருக்கிறாருன்னா, நீங்கள் பயந்து அந்த காரியம் உங்களுக்கு வந்துடக்கூடாது. நான் நோய்வாய்ப்பட்டுருவனோ, என் குடும்பத்தை இழந்துருவனோ, கடன்காரனாகவே செத்துருவனோ, என் பிள்ளை என்னை ஏமாற்றிட்டு போயிருமோ, எனக்கு சொந்த வீடே இருக்காதோ, என்னால் ஆசீர்வாதமாய் வாழ முடியாதோ, என் ஜெபத்துக்கு பதிலே வராதோ, இப்படிலாம் நீங்கள் பயந்துட்டு கூட நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். தெளிவாக இருப்போம். பயத்திற்கு நீங்களாக்கி ஆண்டவர் நம்மை ரட்சிக்க வல்லவர். கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட அவர் என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி ரட்சித்தார். தாவீதின் அனுபவம். கூப்பிடுங்க, பயம் வந்துட்டா உடனே கூப்பிடுங்க. பயம் வந்துட்டா கர்த்தரை நம்புங்க, ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடுங்க. பய ஆவி இல்லை, எனக்குள்ள பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி இருக்கு. ஆண்டவரே, இந்த பயத்தை என்ன விட்டு நீக்குங்க சொல்லி பாருங்க. எதை நினச்சி நீங்கள் பயப்படுறீங்க? படிப்பை நினச்சி பயப்படுறீங்களா? வேலையை நினச்சி பயப்படுறீங்களா? திருமணத்தை நினச்சி பயப்படுறீங்களா? வியாதியை நினச்சி பயப்படுறீங்களா? கடன் பிரச்சனை நினச்சி பயப்படுறீங்களா? சில குறிப்பிட்ட மனிதர்கள் செய்கிற பிரச்சனையை நினச்சி பயப்படுறீங்களா? எதிர்காலத்தை நினச்சி பயப்படுறீங்களா? எல்லா பயங்களையும் கர்த்தர் உங்களை விட்டு அகற்றி போடுவாராக. தேவனே, யாரெல்லாம் பயந்துட்டு இருக்காங்களோ அவர்களுடைய பயம் உணர்வு இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் நீங்குவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.